சரிகமப நிகழ்ச்சியில பவித்ராவ நடுவர்கள் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியோட டிக்கெட் டூ ஃபினாலே ரவுண்ட் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட் வந்து யாருமே எதிர்பாராத விதங்களா நெறைய விஷயம் நடந்துச்சு. அதில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு பவித்ரா ஃபைனலுக்கு செலக்ட் ஆகாதது. அவங்க "சிநேகிதனே" சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. ஆனா, அந்த பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாமே சொன்ன கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்காத கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பவித்ராவ பார்த்து என்ன சொன்னாரு அப்படின்னா, "பவித்ரா நான் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. உண்மையிலேயே வந்து இந்த சான்ஸ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க முழுக்க 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 ஃபைனல்ஸ் போகணுமே அப்படிங்கிற ப்ரெஷர்ல பாடிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரெஷரே உங்களோட அந்த பியூட்டிஃபுல் வாய்ஸ வந்து கெடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வென்சி உங்கள்ட்ட நல்லா வரும் நான் பார்த்துருக்கேன். சாதனா சர்கம் பாட்டுலலாம் அந்த ஃப்ரீக்வென்சி அப்படியே உங்களுக்கு ஆக்ட்டா இருந்திருக்கு. பட் இப்ப அந்த ப்ரெஷர்ல அந்த ஃப்ரீக்வென்சிலாம் நீங்க மறந்துட்டீங்களோ என்னவோ! நல்ல வாய்ஸ் இருக்கு, நல்ல நாலேட்ஜ் இருக்கு. அத நீங்க வந்து நூலிழையில விட்டு குடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வாரம் தான் அந்த சேர்ல வாய்ப்பு இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வாரம் கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. அண்ட் இந்த ஒரு பதில கேட்டு அங்க இருந்த பவித்ரா அவர்கள் பயங்கரமா எமோஷனல் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஃபேஸே வந்து ஈயாட்ன மாரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு உறைஞ்சு போய் நின்டாங்க. ஆஹா! நமக்கு ஃபைனல்ஸ் வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடக்கூடியவங்க பவித்ரா. இவ்வளவு ஏன் கடந்த வாரம் சபேசன் அவர்கள் வின் பண்ணும்போது கூட சபேசனுக்கும் இவங்களுக்கும் டஃப்பான ஒரு காம்படிஷன் போணுச்சு. பேலன்ஸ் இருந்த ஜட்ஜஸ் மார்க்க வச்சு தான் இவங்கள செலக்ட் பண்ணாம போனாங்க. அப்படி இருக்கையில சபேசன் கூடயே போட்டி போட்டு ஜெயிச்ச பவித்ரா இந்த முறை ஏன் ஹரிஷ் கூட விட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அண்ட் இந்த ஒரு வாரமும் பவித்ரா அவர்கள் செலக்ட் ஆகல அப்படிங்கும்போது கண்டிப்பா அடுத்த வாரம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. கண்டிப்பா அவங்க டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணணும்னா ஒரு அல்டிமேட்டான சாங்க பாடணும். ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு ஒரு பாட்டு பாடணும். அது அடுத்த வாரம் பண்றாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க மிர்ச்சி சிவா அவர்கள் ரீசென்ட்டா தமிழ் படம் 3 வரப்போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ட அஃபிஷியலா அவரே ஷேர் பண்ணியிருக்குது. சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தமிழ் படம் அப்படிங்கிற பேர்ல வந்திருந்த படம் தான் தமிழ் சினிமால உருவான முதல் பேரடி படம். அண்ட் அந்த ஒரு படம் பயங்கர வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அதோட 2வது பாகம் 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்த கலெக்ஷனையுமே அள்ளி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பேரடி படத்துக்கு இந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் வரவேற்பு குடுப்பாங்களா? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்னைக்கு எழுந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு 2022க்குள்ள அடுத்த பாகம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. பட் மிகப்பெரிய ஒரு கேப் வந்திருக்கு. அண்ட் நெறைய ட்ரோல் பண்ணக்கூடிய படங்களும் வந்திருந்துச்சு இல்லையா? ஸோ சமீபத்தில இந்த படத்தோட 3ஆம் பாகம் வருமா? அப்படின்னு ரசிகர்கள் ஹேஷ்டேக் போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்த மிர்ச்சி சிவா அவரே அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தமிழ் படம் 3 வருது. ப்ராப்பரான கதை எதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெறைய படங்களோட ரெஃபரன்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா தமிழ் படம் 3 இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தமிழ் சினிமால நடந்தது மட்டும் இல்லாது ஒட்டுமொத்த இந்திய சினிமா, அரசியல் இதெல்லாம் சேர்த்து பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.